இப்போ சேலட்டுக்கு பட்டர் வந்து ஒரு க்யூப் போட்டேன் குட்டியாக. போட்டுட்டு அதில் எள்ளு, பம்கின் சீடு, வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டு வதக்குறேன். வதக்கிட்டு இங்கே இது வந்து சுக்குப்பொடி, இது வந்து சீரகப்பொடி, இது வந்து பெப்பர் தூள். 3 வந்து சும்மா இவ்வளோ அவ்வளோதான் போட்டேன். 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் 3. இப்போ எள்ளு இது எல்லாம் இந்த சைடு வதங்குது. இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஆனியன் இது எல்லாம் போடுவோம். சால்ட்டட் பட்டர்னால அதுலேயே சால்ட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் போடணும் மற்றதெல்லாம். இப்போது போட போகிறது ஆனியன். இது வந்து 3 ஆனியன், பெரிய வெங்காயம், இதை போட்டு லைட்டாக ஒரு வதக்க. சேலட்டுங்கிறதுனால ரொம்ப சிகப்பாக வதக்க வேண்டாம், அந்த லைட்டாக. ஏன்னா மதியத்துக்கு கொண்டு போய் சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் அந்த ராஸ்மெல் போனால் போதும். இப்போ என்ன போட போகிறேன்னா அந்த பச்சை பயிறு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். அதில் இருக்க அந்த ராஸ்மெல் போயிடும். ஆனால் சத்து அப்படியே நிற்கும். நமக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஒன்றும் வேக விட்றது இல்லை. இப்போ இவ்வளோ தான். இதோட உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். லெமன் வேணுங்கிறவங்க லெமன் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கு. இவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டு. பம்கின், எள்ளு, சீரகம் இதுகளோட வாசனை தூக்கலாக இருக்குது, நல்லாயிருக்கு. அவ்வளோதான், 1 செகண்ட் வதக்கினா போதும். அதனோட இது அப்படியே இருக்கணும். பாருங்கள்.